அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முகநூல் பதிவினூடாக நீண்ட காலத்துக்கு பிற்பாடு பதிவிடுகிறேன் என்று நினைக்கின்றேன். உண்மையில் தற்போது முகநூல் வலைத்தளங்களின் மூலமாக சில குறைபாடுகளும் முரண்பாடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நவம்பர் மாதத்திலிருந்து தம்பிலிவில் மயான சாலையை அண்டிய பகுதியில் மின் விளக்குகளற்ற நிலையில் அந்த பாதை காணப்படுவது தொடர்பாக நானும் இதோடு 2-3 பதிவுகளை இட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நண்பர்களும் சமூக ஆர்வலர்களும் அதற்கான பதிவுகளை முகநூல் வலைத்தளத்தில் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இன்னும் அந்த பகுதிக்கு மின்குமிழ்களில் பொருத்தப்படாது வெளிச்சமற்ற நிலையில் தான் காணப்படுகிறது. இது ஒரு சாதாரணமான விடயமாக கடந்து போக முடியாது. காரணம், அந்த மயான சாலையை அண்டிய பகுதியிலே பலர் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, விபத்துக்கள் சம்பவித்திருக்கிறது. இன்னும் அது இருள் சூழ்ந்த நிலையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் பல பதவிகளை பெற்றுக்கொள்கிறோம், பலர் அதற்கான அடையாளப்படுத்தப்பட்ட பதவிகளில் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அதை சார்ந்த விடயத்தில் அக்கறை கொள்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இல்லை. தொடர்ச்சியாக நாங்கள் முறைப்பாடுகளை முகநூல் வலைத்தளத்தின் மூலமாக செய்து கொண்டே இருக்கிறோம். பொது வழியில் பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலை தொடர்பாக உரியவர்கள் அதை கவனத்தில் எடுத்து செயற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கட்சி பேதங்களுக்கு அப்பால் மக்களினுடைய உயிர் காக்கின்ற விடயமாக அது அமையப்பெற வேண்டும். அவ்வாறு அமையப்பெறாவிட்டால் மக்களினுடைய உயிர் போனால் அதற்கு யார் பொறுப்பு என்பது தொடர்பாகவும் தயவு செய்து இனங்கண்டு கொள்ள வேண்டும். இதுவரையிலும் தற்போதும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த மயான சாலை அண்டிய பகுதியிலே வீதி திருத்த வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வீதி திருத்தப்படுகின்ற வாகனங்கள் அந்த மயான சாலையின் அருகில் தான் தற்போதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான அடையாளப்படுத்தல்களும் அல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வாகனம் தரித்திருக்கின்றதா என்பதை அடையாளம் காணக்கூடிய எந்த விதமான வெளிச்சங்களும் பாதுகாப்பு நடைமுறைகளும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. ஆகவே இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். சட்டத்தில் இவர்களுக்கான உரிய பகுதிகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இதை தொடர்ச்சியாக நாங்கள் இதில் மாத்திரம்தான் குறிப்பிட்டு கொண்டிருப்போம் என்றும் சொல்ல முடியாது. உரிய சமூக அமைப்புகள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். விளையாட்டுக் கழகங்கள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். இது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும். தற்போது பல பதவிகளை நாங்கள் முகநூல் வலைத்தளத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. சந்தோஷமான விடயம். பிரதேசத்தை சார்ந்தவர்கள் பல பதவிகளுக்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கட்சி அடிப்படையில். எனவே அவர்களும் இதில் கவனத்தை ஈர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நாங்களும் சொல்லிக்கொண்டு